இந்தியா பாகிஸ்தான் இடையே தற்போது நடந்த போர் இதற்கு முன் நடந்தவற்றை விட முற்றிலும் வேறுபட்டது. தற்போதைய சூழலில் இருதரப்பில் பயன்படுத்தப்பட்ட போர் விமானங்கள், ஆயுதங்கள் குறித்து வெளிப்படையாக கூற முடியாது. தொழில்நுட்ப ரீதியில் முன்னேற்றம் கண்டுள்ளோம். இன்னொரு போர் வராமல் இருக்க கடவுள் அருள் புரியட்டும். ஒருவேளை போர் வந்தால் அது வேறு மாதிரியானதாக இருக்கும் என நம் விமானப்படை அதிகாரி ஏர் மார்ஷல் பாரதி எச்சரிக்கை விடுத்தார். பயங்கரவாதத்திற்கு எதிரான சண்டையில் ஒட்டுமொத்த நாடும் முப்படைகளின் பக்கம் நிற்கிறது. மத்திய அரசும் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு அளித்ததில் மகிழ்ச்சி. இது பாகிஸ்தானுக்கு எதிரான தாக்குதல் அல்ல, பயங்கரவாதிகளுக்கு எதிரானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சண்டையில் நம் நாட்டின் 140 கோடி மக்களும் எங்கள் பக்கம் நிற்கின்றனர் என ராணுவ அதிகாரி லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் காய் கூறினார். பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் மீதான தாக்குதலுக்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக பாகிஸ்தான் ராணுவம் நம் எல்லையை நோக்கி ட்ரோன்கள், மிசைல்களை அனுப்பியது. நம்மிடம் பன்னடுக்கு பாதுகாப்பு கவசம் உள்ளது. அதை பயன்படுத்தி பாகிஸ்தான் தாக்குதல்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டன. அதிநவீன தொழில்நுட்பத்தில் செயல்படும் நம் பாதுகாப்பு கவசத்தை பாகிஸ்தானால் உடைக்க முடியாது. அதை தாண்டி ஒருபோதும் நம் மீது தாக்குதல் நடத்தவும் முடியாது என விமானப்படை அதிகாரி ஏர் மார்ஷல் AK பாரதி கூறினார். ஆபரேஷன் சிந்தூர் பற்றி முப்படை அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். பாகிஸ்தானின் கிரானா ஹில்ஸ் பகுதியில் அணு ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருந்த பகுதியை இந்திய படைகள் தாக்குதல் நடத்தியதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் தகவல்கள் உண்மையா என நிருபர் கேள்வி எழுப்பினார். கிரானா ஹில்ஸ் பகுதியில் அணு ஆயுதங்கள் வைக்கப்பட்டுள்ளதாக கூறிய தங்கள் தகவலுக்கு நன்றி. அது பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது. அந்த பகுதியில் நாங்கள் தாக்குதல் நடத்தவில்லை என விமானப்படை அதிகாரி ஏர் மார்ஷல் AK பாரதி கூறினார். இந்தியா பாகிஸ்தான் இடையே சண்டை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டாலும் பாகிஸ்தான் ராணுவத்தின் எல்லை மீறிய தாக்குதல் முயற்சிகள் தொடர்கின்றன. இந்திய கடல் எல்லையில் நம் கடற்படை தீவிர கண்காணிப்பு, ரோந்து பணிகளில் ஈடுபட்டுள்ளது. நம் எல்லையை நோக்கி வந்த அனைத்து ட்ரோன்கள், மிசைல்களும் நம் எல்லைக்குள் நுழைவதற்கு முன்பே தாக்கி அழிக்கப்பட்டதாக கடற்படை அதிகாரி வைஸ் அட்மிரல் பிரமோத் கூறினார். போர் நிறுத்தத்தை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் ராணுவ படைகளின் உயர் அதிகாரிகள் மே 12ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இரு நாடுகளின் ராணுவ உயர் அதிகாரிகளும் இன்று பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். இந்த பேச்சுவார்த்தை தற்போது நிறைவடைந்துள்ளதாக ANI நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் விவகாரம் குறித்து விவாதிப்பதற்காக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பார்லிமெண்ட் சிறப்பு கூட்டம் நடத்த வேண்டும் என மத்திய அரசிடம் வலியுறுத்தியுள்ளன. இந்நிலையில் இதுபோன்ற ரகசியம் காக்கப்பட வேண்டிய விஷயங்களை பார்லிமெண்டில் விவாதிப்பதற்கு பதிலாக அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி விவாதிக்கலாம் என தேசியவாத காங்கிரஸ் SCB கட்சி தலைவர் சரத் பவார் கருத்து தெரிவித்துள்ளார். நம் நாட்டின் உள் விவகாரத்தில் இதுவரை எந்த வெளிநாட்டு தலைவரும் தலையிட்டது கிடையாது. தலையிட நாம் அனுமதித்ததும் இல்லை. இந்நிலையில் இந்தியாவில் உள்நாட்டு விவகாரம் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கருத்து தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு தலைவர் ஒருவர் இந்தியாவில் உள்நாட்டு விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்திருப்பது இதுவே முதல் முறை என தேசியவாத காங்கிரஸ் SCP தலைவர் சரத் பவார் கூறினார். பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் பாகிஸ்தானுக்கு நம் முப்படைகளும் சரியான பாடம் புகட்டியுள்ளன. அந்த நாட்டின் பல விமானப்படை தளங்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டுள்ளன. இனி பாகிஸ்தான் ஒருபோதும் நம்முடன் நேரடியாக சண்டையிடாது. ஆனால் அவர்கள் மறைமுகமான பல வழிகளை தேர்ந்தெடுப்பர். அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் கூறினார். பாகிஸ்தான் ராணுவத்தின் அத்துமீறிய தாக்குதலில் ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் பள்ளி சிறுவர்கள் 2 உயிரிழந்தனர். அவர்களின் வீட்டிற்கு சென்ற முதல்வர் உமர் அப்துல்லா சிறுவர்களின் பெற்றோர், உறவினர்களுக்கு ஆறுதல் கூறினார். இழப்பீடு தருவதாலோ இரங்கல் தெரிவிப்பதாலோ உயிர் இழப்பை ஈடுகட்ட முடியாது. எந்த வகையிலும் போர் என்பதை ஏற்க முடியாது என உமர் அப்துல்லா கூறினார். இந்தியா பாகிஸ்தான் இடையே தாக்குதல் பதற்றம் காரணமாக மூடப்பட்ட 32 விமான நிலையங்கள் திறக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவிய நிலையில் கடந்த 19 நாட்களுக்கு பிறகு நேற்றிரவு எல்லையில் ட்ரோன்கள், ஏவுகணைகள் தாக்குதல் மற்றும் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஏதும் நிகழவில்லை. அமைதியான சூழல் நிலவியதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. முதல்வர் ஸ்டாலின் 5 நாள் சுற்றுப்பயணமாக நீலகிரி மாவட்டம் உதகைக்கு வந்துள்ளார். உதகை அரசு விருந்தினர் மாளிகையில் தங்கியுள்ள முதல்வர் ஸ்டாலின் வரும் 15ஆம் தேதி மலர் கண்காட்சியை துவக்கி வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் நடைபெறும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்கிறார். முதல்வர் ஸ்டாலினின் வருகையொட்டி நீலகிரி மாவட்டத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சேலம் ஜாகிர் அம்மாபாளையத்தில் வயதான தம்பதியினர் கொலை செய்யப்பட்டுள்ளனர். கொங்கு பகுதிகளில் சங்கிலி தொடர் போல படுகொலைகள் நடந்து வருகின்றன. கையாலாகாத திமுக அரசு இதுவரை குற்றவாளிகளை கைது செய்யவில்லை, கொலைகளையும் தடுக்கவில்லை என தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். தினமும் வீண் விளம்பர நாடகங்களை அரங்கேற்றிக் கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு இனியாவது முதல்வர் ஸ்டாலின் தனது முதல் பணியான சட்டம் ஒழுங்கை கவனிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்.
சேலம் மாவட்டம் ஜாகிரம்மாபாளையம் பகுதியில் வீட்டில் தனியாக வசித்து வந்த வயதான தம்பதியினர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியளிப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் கூறியுள்ளார். திருப்பூர், ஈரோட்டை தொடர்ந்து சேலத்திலும் வயதான தம்பதியினர் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். குற்றவாளிகளை கண்டறிவதில் அலட்சியமாக செயல்படும் திமுக அரசின் செயல்பாடு கடும் கண்டனத்துக்கு உரியதென்றும் தெரிவித்தார். இந்தியா பாகிஸ்தான் போரில் மூன்றாவது நாடு தலையிடுவது புதிய முயற்சியாக தெரிகிறது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 100ஆண்டு விழாவில் முத்தரசன் தெரிவித்தார். 2 முறை அனைத்துக் கட்சி கூட்டங்கள் கூட்டப்படுகிறது, ஆனால் அதற்கு ஏன் பிரதமர் கலந்து கொள்ளவில்லை எனவும் கேள்வி எழுப்பினார். இன்னும் 10 மாதத்தில் அமைச்சர்களின் ஊழல் குற்றச்சாட்டை விசாரிக்கவே முதல்வருக்கு நேரம் சரியாக இருக்கும் என பாரதிய ஜனதா மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். தீவிரவாதத்தை ஒழிக்கும் பணியில் முன்னோடியாக மோடி திகழ்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பிரதமரை தமிழகத்தில் விமர்சனம் செய்கிறார்கள். இப்படிப்பட்ட பாரத பிரதமர் மோடியை விமர்சனம் செய்பவர்களை வன்மையாக கண்டிக்கிறேன் என்றும் கூறினார். தனியார் பள்ளியில் படிக்கும் ஏழை மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை தமிழக அரசை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் கேட்டுக் கொண்டார். மேலும் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறைந்து வருவதால் இதற்கு பள்ளிக் கல்வித்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 2360 ரூபாய் சரிந்துள்ளது. காலை சவரனுக்கு 1320 ரூபாய் குறைந்த நிலையில் மீண்டும் மாலையில் 1040 ரூபாய் சரிந்தது. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 70,000ற்கும் 1 கிராம் 8750 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலையும் குறைந்துள்ளது. கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 109 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையே சண்டை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்திய பங்குச்சந்தைகள் இன்று ஏற்றம் கண்டன. இன்றைய வர்த்தக நேர முடிவில் தேசிய பங்குச்சந்தை நிப்டி ஒரே நாளில் 916 புள்ளிகள் உயர்ந்து 24,924 புள்ளிகளுடனும், மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 2,975 புள்ளிகள் உயர்ந்து 82,429 புள்ளிகளுடன் நிறைவடைந்தன. இது முதலீட்டாளர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. ரஷ்யா, உக்ரைன் இடையே போர் நடந்து வரும் நிலையில் அமைதியை நோக்கிச் செல்வதற்கான தீவிர பேச்சுவார்த்தை நடத்த தயார். மே 15ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்தலாம் என ரஷ்ய அதிபர் புட்டின் அறிவித்திருந்தார். இதனை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஏற்றுக்கொண்டார். போர் நிறுத்தத்திற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். மே 15ஆம் தேதி துருக்கியில் புட்டினுக்காக காத்திருப்பேன். தனிப்பட்ட முறையில் பேச்சுவார்த்தை நடத்துவோம் என கூறியுள்ளார். ராணுவ வீரர்களுக்கு சொத்து வரி விலக்கு அளிக்கப்படும் என்று ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் கூறியுள்ளார். ராணுவ வீரர்களை கௌரவிப்பது நமது கடமை என்றும் தெரிவித்துள்ளார். வேலூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வேலூர் மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற்று முதல் 3 இடங்களை பிடித்த மாணவிகளுக்கு பாராட்டு மற்றும் நிதி உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. முதலிடம் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார் பாராட்டினார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறுவதே தன்னுடைய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் இலக்கு என புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கூறினார். தொடர்ந்து மாநில அரசுக்காக மத்திய அரசை வலியுறுத்தி வருவோம். கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. நம்பிக்கைதான் வாழ்க்கை என்றும் கூறினார். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அண்ணன் பழனிசாமி நல்ல உடல் நலத்துடன் நீண்ட ஆயுளுடன் தனது மக்கள் பணிகள் தொடர இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் என்றும் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் அடுத்த ஆண்டு நடக்க உள்ள நிலையில் மும்பையைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் ஒன்று சர்வே எடுத்துள்ளது. இதில் நடிகர் விஜயின் தாவேகா 95 முதல் 105 தொகுதிகளை கைப்பற்றும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக கட்சி தொடங்கிய ஓராண்டுக்குள் விஜயின் தாவேகாவுக்கு அதிக ஆதரவு இருப்பதாக சொல்லும் இந்த சர்வே தமிழக அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவி வந்தபோது கடந்த மே 10, 11 ஆகிய தேதிகளில் உத்தரப்பிரதேசம் குஷிநகர் மருத்துவக் கல்லூரியில் பிறந்த 17 பெண் குழந்தைகளுக்கு அவரது குடும்பத்தினர் சிந்தூர் என பெயரிட்டுள்ளதாக மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஷாஹி தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலம் வேகமான வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிறது. உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கவுஹாத்தியில் மட்டும் விரைவில் 11 5 நட்சத்திர ஹோட்டல்கள் வரவுள்ளன. நாட்டின் மிக பிரபலமான நிறுவனங்கள் இங்கு ஹோட்டல்களை நிறுவுவதற்கான பணிகளை மேற்கொண்டுள்ள என அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா கூறினார். பாகிஸ்தான் ஏவிய துருக்கி நாட்டு ட்ரோன்கள் அனைத்தையும் சீனாவின் போர் விமானத்தையும் நமது உள்நாட்டு தயாரிப்பான நவீன ஆயுதங்களின் உதவியுடன் சுட்டு வீழ்த்தினோம் என ராணுவ தளபதி ராஜீவ் கை பெருமிதத்துடன் தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி புதூர் ரயில்வே கேட் அருகே உள்ள திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி புதூர் ரயில்வே கேட் அருகே உள்ள சாலையில் ஆமை ஒன்று ஊர்ந்து செல்வதை கண்ட அப்பகுதி தூய்மை பணியாளர்கள் அதனை பிடித்து நகராட்சி அலுவலகத்தில் பாத்திரத்தில் விட்டு வைத்துள்ளனர். பின்னர் வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு பாதுகாப்பாக வாணியம்பாடி வனத்துறை வசம் ஒப்படைத்தனர்.
தமிழகத்தில் கடந்த 3ஆம் தேதி முதல் அக்னி நட்சத்திரம் காரணமாக கடும் வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. இந்நிலையில் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் பரவலான மழை பெய்தது. சுங்குவார்சத்திரம், ஒரகடம், தண்டலம், சோமங்கலம், மணிமங்கலம், படப்பை உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக தற்போது மழை பெய்தது. திருப்பத்தூர் அருகே சாராயம் விற்பதாக கூறி தங்களது குடும்பத்தினரை தொடர்ந்து சிறையில் அடைப்பதாக கலெக்டர் அலுவலகத்தில் கோவிந்தம்மாள் என்பவர் புகார் மனு அளித்தார். இந்த 7 மாதத்தில் எனது கணவரை 5 முறை போலீசார் சிறையில் அடைத்துள்ளனர். கள்ளச்சாராய வழக்கிற்கு தங்கள் குடும்பம் பலிகடாவா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். ஹோசூர் அருகே தளியில் உள்ள ஸ்ரீ சந்தான வேணுகோபால சுவாமி கோவிலில் தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் ஸ்ரீ சந்தான வேணுகோபால சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோஷங்களை எழுப்பி தேரின் வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். தேனி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள விண்ணேற்றிப்பாறை மலை உச்சியில் அமைந்துள்ள மங்களதேவி கண்ணகி கோயிலில் சித்திரை முழுநிலவு திருவிழா விமரிசையாக நடந்தது. மஞ்சள் பட்டு உடுத்தி அருள் பாலித்த கண்ணகி தேவியை தமிழக கேரள மாநில பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று வழிபாடு செய்தனர். கள்ளக்குறிச்சியில் பிரசித்தி பெற்ற தில்லை கோவிந்தராஜ பெருமாள் கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவம் மே மாதம் 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சிகர நிகழ்ச்சியான தில்லை கோவிந்தராஜ பெருமாள் கோயில் திருத்தேரோட்டம் கேரளா செண்டை மேளங்கள் முழங்க விமரிசையாக நடந்தது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். சென்னை திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோயிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு யாகம் மற்றும் அபிஷேகங்கள் நடந்தன. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் ஊட்டி சாலையில் அரசு சென்குனாய் ஆதிபராசக்தி அம்மன் கோயிலில் 69ஆம் ஆண்டு திருவிழாவை ஒட்டி பக்தர்கள் பூகுண்டம் இறங்கும் நிகழ்வு நடைபெற்றது. 27 அடி நீளமுள்ள குண்டத்தில் ஏராளமான பக்தர்கள் பூ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். அம்மனை வழிபட்டனர். புதுச்சேரி பாரதி வீதியில் அமைந்துள்ள காமாட்சி அம்மன் கோவில் சித்திரை மாத கிண்ணி ரத பிரம்மோற்சவ விழா கடந்த 3ஆம் தேதி துவங்கியது. முக்கிய நிகழ்வாக காமாட்சி அம்மனுக்கு விசேஷ சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு காமாட்சி அம்மன் அலங்கரிக்கப்பட்ட கிண்ணி தேர் வீதியுலா நடந்தது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு ஐயாரப்பர் திருக்கோவிலில் சித்திரை சப்தஸ்தான திருவிழா கடந்த 1ஆம் தேதி மேலத்தாளங்கள் நாதஸ்வர கச்சேரிகள் முழங்க கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்வான இன்று 7 சப்தஸ்தான ஸ்தலங்களுக்கு ஐயாரப்பர் அம்பாள் கண்ணாடி பல்லக்கிலும் நந்திகேஸ்வரர் சுயசாம்பிகை திருமண கோலத்தில் வெட்டிவேறு பல்லாக்கில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். நினைத்தாலே முக்தி தரும் அக்னி ஸ்தலமான திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் இன்று சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்றனர். வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து 35 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கிரிவலம் வருவார்கள் என மாவட்ட நிர்வாகத்தால் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆறுபடை முருகனை 4வது படை வீடாக திகழும் கும்பகோணம் சுவாமிமலை சுவாமிநாதர் கோயிலில் சித்திரை தேரோட்டம் இன்று விமர்சையாக நடைபெற்றது. முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா என பக்தி கோஷம் முழங்கியபடி தேரை வடம் பிடித்து இழுத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜா அடுத்த கீழ் புதுப்பேட்டை கிராமத்தில் அமைந்துள்ள ஜோதி சக்தி சித்தர் பீடத்தில் கிராம தேவதையாக விளங்கும் ஸ்ரீ கனகதுர்கை அம்மன் கோயிலில் 22ஆம் ஆண்டு சித்திரை பௌர்ணமி திருவிழா விமரிசையாக நடந்தது. பக்தர்கள் காப்பு கட்டி விரதம் இருந்து பால் குடங்களை தலையில் சுமந்து அம்மனுக்கு நேர்த்தி கடனை செலுத்தி வழிபட்டனர். 108 திவ்ய தேசங்களில் 18வது திவ்ய தேசமாக கருதப்படும் திருக்கண்ணமங்கை ஸ்ரீ பக்தவத்சல பெருமாள் கோயில் சித்திரை பிரம்மோற்சவம் கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. முக்கிய விழாவான தேரோட்ட விழா இன்று காலை நடைபெற்றது. 60 ஆண்டுகளுக்கு பிறகு புதிய தேர் செய்யப்பட்டு புதிய திருத்தேர் வடம் பிடித்து இழுக்கப்பட்டதால் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேர் திருவிழாவை கண்டுகளித்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் உள்ள முத்து வடுகநாத சுவாமி கோயிலில் சித்ரா பௌர்ணமி விழா வெகு விமர்சையாக நடந்தது. 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். மதுரை வைகை ஆற்றில் இறங்கிய கள்ளழகர் தொடர்ந்து ராமராயர் மண்டபத்தில் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளினார். அங்கு தீர்த்தவாரி நடந்தது. கள்ளழகர் மீது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தோப்பறைகளை பயன்படுத்தி நீரை பாய்ச்சி அடித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர்.
திருச்சி மாநகரில் உள்ள தென்னூர் உக்கிர காளியம்மன் கோயிலில் சித்திரை தேரோட்டம் கோலாகலமாக நடந்தது. ரூபாய் 60 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்ட 29 அடி உயர தேரில் முதல் முறையாக தேரோட்டம் நடந்தது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம்பிடித்து இழுத்தனர். சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய உக்கிர காளியம்மனை பக்தர்கள் வழிபட்டு சென்றனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் இன்று நடந்தது. தங்க குதிரை வாகனத்தில் பச்சை பட்டுடுத்தி வைகையில் கள்ளழகர் எழுந்தருளினார். லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் எழுப்பிய கோவிந்தா கோவிந்தா கோஷத்தால் விண் அதிர்ந்தது. சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு கோவை தர்மலிங்கேஸ்வரர் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் கிரிவலம் சென்று மலையேறி தர்மலிங்கேஸ்வரரை தரிசனம் செய்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த கடம்பூர் மலைப்பகுதியில் வசிக்கும் மலையாளி இன மக்களை பழங்குடியின பட்டியலில் சேர்க்க கோரி பள்ளி மாணவ மாணவிகளுடன் 1000க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடம்பூர் மலைப்பகுதியிலிருந்து கையில் கொடியுடன் ஊர்வலமாக புறப்பட்ட மக்கள் கடம்பூர் பேருந்து நிலையம் வரை சென்றடைந்தனர். மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே உள்ள கீழப்பாவூரில் அரசு டாஸ்மாக் கடை பாரில் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெறுவதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து பாவூர் சத்திரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு கீழப்பாவூரைச் சேர்ந்த தங்கசாமி என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி பகுதியைச் சேர்ந்த சபீனா என்பவர் வளாக கட்டிடத்தில் ஏறி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். தான் பணம் நகை திருடு போனதாக போலீசில் புகார் அளித்ததாகவும் போலீசார் தன்னையே குற்றவாளி என கூறி விசாரணை நடத்தாமல் அலைக்கழிப்பதாகவும் கூறினார். கும்மிடிப்பூண்டி பகுதியைச் சேர்ந்த 9 வயது பள்ளி சிறுமி இந்துஸ்ரீ ஒரு நிமிடத்தில் 28 முறை சக்கராசனத்தில் சுழன்று 3 புதிய உலக சாதனைகளை படைத்தார். இவரது சாதனை இன்டர்நேஷனல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், இன்டர்நேஷனல் யோகா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், வேர்ல்ட் வைட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆகிய 3 உலக சாதனை புத்தகங்களில் இடம் பிடித்தது. மகள் திருமணத்திற்கு பெற்ற கடனை அடைப்பதற்கு நிலத்தை அடகு வைக்க சென்றபோது நிலத்தை ஏமாற்றி கிரைய பத்திரம் செய்து கொண்டதாக ராணிப்பேட்டையைச் சேர்ந்த சேகர் என்பவர் கலெக்டர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். மேலும் ஏமாற்றி நிலத்தை அபகரித்த நபர்களின் மீது நடவடிக்கை எடுத்து நிலத்தை மீட்டு தர வேண்டும் என வலியுறுத்தி தீக்குளிக்கவும் முயற்சி செய்தார். அவரை கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். சிதம்பரம் அருகில் உள்ள குமராட்சியில் நேற்று இரவு 2 மணி அளவில் 100 கிலோ அளவிலான முதலை குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்துள்ளது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் வனத்துறையினர் சென்று முதலையை பிடித்தனர். சென்னை தரமணி டைடல் பார்க் அருகில் அரசு இதழ் அலுவலகத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட கருணாநிதி நூற்றாண்டு தோரண வாயில் மற்றும் கருணாநிதியின் மார்பளவு சிலையை துணை முதல்வர் உதயநிதி திறந்து வைத்தார். பின்னர் அலுவலகத்தையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். காஞ்சிபுரம் அடுத்த ஓரிக்கை பகுதியில் உள்ள தனியார் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் சரவணன் என்பவர் 25 ஆண்டுகளாக இயற்பியல் ஆசிரியராக வேலை பார்த்து வருகிறார். ஆசிரியர் சரவணனுக்கு ரூபாய் 60 லட்சம் மதிப்பில் பள்ளி உரிமையாளர் அருண்குமார் புதிய வீடு கட்டி கொடுத்து இன்ப அதிர்ச்சி கொடுத்தார். பள்ளி உரிமையாளருக்கு பாராட்டுகள் குவிகிறது. கிறிஸ்தவ வன்னியர்களை எம்பிசி பிரிவில் சேர்க்கக்கூடாது என இந்து மக்கள் கட்சி மாநில தொண்டரணி தலைவர் மோகன் திண்டுக்கல் மாவட்ட கலெக்டரிடம் மனு அளித்தார். பின்னர் இதே கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றனர். போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி அனுப்பி வைத்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த செல்லியம்பாளையம் பகுதியில் கேரளாவுக்கு சுற்றுலா சென்ற டூரிஸ்ட் வேன் 2 வீலர் மீது மோதாமல் இருக்க டிரைவர் ஸ்டேரிங்கை திருப்பியுள்ளார். அப்போது டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த வேன் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை ஆத்தூர் வருவாய் கோட்டாட்சியர் பிரியதர்ஷினி நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். ஆத்தூர் போலீசார் விசாரிக்கின்றனர். திருப்பூர் முதலிப்பாளையத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் மாமன் திரைப்பட முன்னோட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி சார்பில் நடத்தப்பட்ட ஃபேஷன் ஷோவில் படத்தின் கதாநாயகன் சூரியும் கதாநாயகி ஐஸ்வர்யா லட்சியும் ரேம்ப் வாக் போட்டு பார்வையாளர்களை கவர்ந்தனர். தேசிய திருநங்கைகள் கூட்டமைப்பின் சார்பில் மிஸ் திருநங்கை 2025 அழகு போட்டி விழுப்புரம் நகராட்சி திடல் மைதானத்தில் நடைபெற்றது. இதில் மிஸ் திருநங்கை 2025 தூத்துக்குடியைச் சேர்ந்த சக்தி, 2ஆம் பரிசு சென்னையைச் சேர்ந்த ஜூதா, 3ஆம் பரிசு சென்னையைச் சேர்ந்த விபாஷா தேர்வு செய்யப்பட்டனர்.
விழுப்புரத்தில் நடந்த திருநங்கைகள் நிகழ்ச்சியில் பங்கேற்ற நடிகர் விஷால் மேடைக்கு வந்ததும் திருநங்கைகளை பார்த்து உற்சாகத்துடன் கையசைத்தார். பின்னர் திருநங்கைகளை போற்றி புகழ்ந்து பேசி அவர் திருநங்கைகளுடன் நின்று குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டார். நிகழ்ச்சியை முடித்துவிட்டு புறப்படுவதற்காக மேடையில் இருந்து கீழே இறங்கிய நடிகர் விஷால் கூட்ட நெரிசலில் சிக்கி திடீரென மயங்கி கீழே விழுந்தார். பின்னர் மருத்துவ குழுவினர் வரவழைக்கப்பட்டு நடிகர் விஷாலுக்கு முதலுதவி அளிக்கப்பட்டது. சென்னை தாம்பரத்தில் இருந்து கடற்கரைக்கு மின்சார ரயில் புறப்பட்டு சென்றது. குரோம்பேட்டை ரயில் நிலையத்தில் பயணிகளை ஏற்றிக்கொண்டு புறப்பட்ட போது என்ஜின் அருகில் இருந்த பெட்டியில் புகை வந்தது. பயணிகள் அலறினர். என்ஜின் டிரைவர் உடனடியாக ரயிலை நிறுத்தினார். பயணிகள் பதறியடித்து கீழே இறங்கினர். மின்சார வயர்களில் உராய்வு ஏற்பட்டு புகை வந்தது தெரிய வந்தது. ரயில்வே ஊழியர்கள் சரி செய்ததை தொடர்ந்து அரை மணி நேரம் தாமதமாக ரயில் புறப்பட்டு சென்றது. சென்னை பரங்கிமலை ரயில் நிலையம் அருகே தண்டவாளத்தில் செல்போன் பேசியபடி நடந்து சென்ற 2 இளைஞர்கள் மீது புதுச்சேரி சென்ற மெமு ரயில் மோதியது. இதில் 2 இளைஞர்களும் ஸ்பாட்டிலேயே பலியானார்கள். அவர்கள் பெரம்பலூரைச் சேர்ந்த முகமது நஃபூல், ஷபீர் அகமது என்பதும் தனியார் பல்கலைக்கழகத்தில் பொறியியல் இறுதியாண்டு படித்து வந்ததும் தெரியவந்தது. உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு தஞ்சை அரசு ராசா மிராசுதார் மருத்துவமனையில் பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையார் புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி கேக் வெட்டி கொண்டாடினர். திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயில் தெப்பத் திருவிழா வரும் 23, 24, 25 ஆகிய 3 நாட்கள் நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு சுமார் 500 பேர் தெப்பத்தில் ஏறி செல்லும் வகையில் பிரம்மாண்டமாக தெப்பம் அமைக்கப்பட்டு வருகிறது. திருப்பத்தூர் 36வது வார்டு குடியரசு நகர் பகுதியில் மின் மோட்டார் பழுதானதால் 3 மாத காலமாக சரியாக தண்ணீர் வழங்கப்படவில்லை என கூறி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பொதுமக்கள் பலமுறை கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்காமல் நகராட்சி நிர்வாகம் மெத்தன போக்கு காட்டி வருவதாகவும் கூறினர். மத்திய அரசின் தஞ்சாவூர் தென்னக பண்பாட்டு மையத்தில் சலங்கைநாதம் கலை விழா 10ஆம் தேதி தொடங்கியது. 8 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் 2வது நாளாக நேற்றைய விழாவில் கர்நாடக மாநிலத்தின் பூஜா குனிதா பாரம்பரிய நடனம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் 350க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் கலந்து கொண்டு தங்களது மாநில பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். கட்டுமான தொழில் அமைப்புகள் சார்பில் மூலப்பொருட்கள் விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருப்பூர் கலெக்டர் அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இதில் பொறியாளர் சங்கம், கான்கிரீட் அசோசியேஷன், டிப்பர் லாரி உரிமையாளர் சங்கம், கட்டுநர் சங்கம், ஹாலோ பிளாக் உற்பத்தியாளர்கள் சங்கம், சிமெண்ட் அண்ட் ஸ்டீல் வியாபாரிகள் நலசங்கம் உள்ளிட்ட பல்வேறு சங்கங்களை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பள்ளிக்கொண்டா சாலை பாலிடெக்னிக் கூட்ரோடு பகுதியில் தமிழக ஒருங்கிணைந்த முன்னாள் படை வீரர்கள் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவின் உருவப்படத்தை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராணுவ வீரர்களை பற்றி அவதூறாக பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மன்னிப்பு கேட்கும் வரை தமிழகம் முழுவதும் போராட்டம் தொடரும் என்றும் கூறினர். புதுச்சேரி சிவில் இன்ஜினியர்கள் சங்கம், அகில இந்திய கட்டுநர் சங்கத்தின் புதுவை மையம் சார்பில் கட்டுமான பொருட்கள் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த கோரி தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு ஒருநாள் வேலை நிறுத்தம் நடந்தது. கட்டுமான பொருட்கள் விலையேற்றத்திற்கு ஏற்ப ஒப்பந்ததாரர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. தஞ்சாவூரில் கடந்த 7ஆம் தேதி தஞ்சை பெரிய கோவில் சித்திரை தேரோட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் ஆங்காங்கே பக்தர்கள் வீசிய குடிநீர் பாட்டில், நெகிழி பொருட்கள் உள்ளிட்ட உணவு கழிவுகள் என சுமார் 22 டன் குப்பைகளை அன்றைய தினமே தூய்மை பணியாளர்கள் விரைந்து அகற்றினர். இந்த நிலையில் தஞ்சையை சேர்ந்த ஜோதி தொண்டு நிறுவனம் தூய்மை பணியாளர்களை அழைத்து சென்று அசைவு விருந்து அளித்தது. மதுரை வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளும் வைபவத்தில் திருநெல்வேலி மாவட்டம் தாழையூத்து பகுதியைச் சேர்ந்த பூமிநாதன் என்பவர் பங்கேற்றார். திடீரென அவர் மயங்கி விழுந்தார். பூமிநாதனுடன் புறப்பட்ட ஆம்புலன்ஸ் அங்கிருந்து வெளியேற முடியாததால் ஹாஸ்பிட்டலுக்கு செல்லும் வழியிலேயே பூமிநாதன் இறந்தார். தென்காசி புது பஸ் ஸ்டாண்ட் அருகே அனைத்து கட்டிட பொறியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எம்சாண்ட், பிசாண்ட், ஜல்லி கற்கள் போன்றவற்றின் விலை உயர்வை கண்டித்தும் கல்குவாரி பொருட்களை தமிழக அரசு நேரடியாக விற்பனை செய்ய கோரியும் கோஷங்கள் எழுப்பினர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பிரதான சாலையில் உள்ள ஒரு ஓட்டலுக்கு ஒருவர் சாப்பிட சென்றார். வெளியே நிறுத்தப்பட்டு இருந்த அவரது பைக்கில் பாம்பு ஒன்று புகுந்தது. தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று பைக்கில் புகுந்த நல்ல பாம்பு குட்டியை லாவகமாக பிடித்து சென்றனர். திருச்சி மங்களமேடு பகுதியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் சென்னையிலிருந்து திண்டுக்கல் நோக்கி கார் ஒன்று சென்று கொண்டிருந்தது. குறுக்கே வந்த நாய் மீது மோதாமல் இருப்பதற்காக காரை டிரைவர் திருப்பினார். புளிய மரத்தில் மோதி கார் தீப்பிடித்தது. இந்த தீ விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் காயமடைந்தனர். அவர்கள் வைத்திருந்த ரூபாய் 12 லட்சம் பணம் தீயில் எரிந்தது. போலீசார் விசாரிக்கின்றனர்.
முன்னாள் முதல்வர் பழனிசாமியின் 71வது பிறந்த நாளையொட்டி கோவை மாவட்டம் அன்னூர் மண்ணேஸ்வரர் கோயிலில் அதிமுக சார்பில் ஆயுள்ய யாகம் நடைபெற்றது. இந்த யாகத்தில் மேட்டுப்பாளையம் மற்றும் கவுண்டம்பாளையம் எம்எல்ஏக்கள் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பு சாமி தரிசனம் செய்தனர். மலர் கண்காட்சியை தொடங்கி வைக்கவும் ஓய்வெடுக்கவும் 5 நாள் சுற்றுப்பயணமாக நீலகிரி மாவட்டம் செல்ல கோவை விமான நிலையம் வந்த முதல்வர் ஸ்டாலினை எம்பி ஆர் ராசா, பொள்ளாச்சி எம்பி ஈஸ்வரமூர்த்தி, அமைச்சர் கயல்விழி மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் உற்சாகமாக வரவேற்றனர். தொடர்ந்து கார் மூலம் சாலை மார்க்கமாக ஊட்டிக்கு சென்றார். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் ஜெகதீசனின் மனைவி கொலை வழக்கில் முக்கிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. குடும்ப பிரச்சினை காரணமாக ஜெகதீசன் தனது மனைவியை கொலை செய்துவிட்டு நாடகம் அரங்கேற்றியது போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் ஜெகதீசனிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த பட்டணம் பகுதியில் தண்டுமாரியம்மன் கோவில் அருகே நள்ளிரவில் பைக்கில் வந்த ஒரு ஜோடி துப்பாக்கி எடுத்து சுடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து ராசிபுரம் போலீசார் விசாரிக்கின்றனர். சிஎஸ்ஐ எனப்படும் தென்னிந்திய திருச்சபைக்கு உட்பட்ட தூத்துக்குடி நாசரத் டயோசிசன் நிர்வாகிகளின் பதவிக்காலம் சில மாதங்களுக்கு முன்பு முடிவடைந்தது. இந்த நிர்வாகத்தை கவனிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி ஜோதிமணியை நியமித்து ஐகோர்ட் உத்தரவிட்டது. திருச்சபையில் நடந்த முறைகேடுகள் தொடர்பாக மத போதகர்கள் டேவிட் ராஜ், லிவிங்ஸ்டன், ஆரிஸ், ராபின் ஜெயபிரகாஷ் ஆகியோரை ஜோதிமணி சஸ்பெண்ட் செய்தார். ஆத்திரமடைந்த அவர்கள் ஜோதிமணி காரை வழிமறித்து அவரது உதவியாளர் கருணாகரனை தாக்கினர். 4 மீதும் போலீசார் வழக்கு பதிந்தனர். சென்னை தரமணி கென்னடி தெருவைச் சேர்ந்தவர் அஸ்வின். இவரை மோகன், சங்கர், பரத் ஆகியோர் வலுக்கட்டாயமாக மது அருந்த ஆட்டோவில் அழைத்து சென்றனர். தரமணி ரயில் நிலையம் அருகே அமர்ந்து மது அருந்தினர். அங்கு வைத்து அஸ்வினை கத்தியால் குத்தி கொலை செய்தனர். பின்னர் மூவரும் தரமணி போலீஸ் நிலையத்தில் சரணடைந்தனர். கஞ்சா விற்பனை செய்ததில் ஏற்பட்ட போட்டி காரணமாக கொலை நடந்தது தெரிய வந்தது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே இரவில் வீட்டின் கதவை தட்டி இந்து முன்னணி நிர்வாகி ஜெகதீசன் மற்றும் அவரது மனைவி கீதா ஆகியோரை மர்ம நபர்கள் அரிவாளால் சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதில் கீதா சம்பவ இடத்திலேயே இறந்தார். பலத்த காயமடைந்த ஜெகதீசனை நாமக்கல் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். கொலைக்கான காரணம் குறித்து பரமத்தி வேலூர் போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். சேலத்தில் வீட்டில் தனியாக இருந்த பாஸ்கரன் வித்யா தம்பதி கொலை வழக்கில் பக்கத்து வீட்டில் வசிக்கும் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவரிடம் நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் கடன் தொல்லையால் இருவரையும் அடித்து கொலை செய்ய முயன்றதாகவும் வித்யாவிடம் இருந்து 10 சவர நகையை திருடி சென்றதாகவும் வாக்குமூலம் கொடுத்துள்ளார். மேலும் அவரிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி அறிவித்துள்ளார். டெஸ்டில் தனது 14 ஆண்டுகால பயணம் முடிவுக்கு வந்தது. கடினமான முடிவாக இருந்தாலும் சரியான நேரத்தில் எடுக்கப்பட்ட முடிவு இது என கோலி கூறியுள்ளார். அண்மையில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ரோஹித் சர்மா ஓய்வு அறிவித்த சூழலில் விராட் கோலியும் ஓய்வு பெற்றுள்ளார். இயக்குனர் ஷங்கரின் மகளான அதித்தி தமிழில் விருமன், மாவீரன் போன்ற படங்களில் நடித்தார். தற்போது தெலுங்கில் வெல்லம் கொண்ட ஸ்ரீனிவாஸ் ஜோடியாக பைரவம் என்ற படத்தில் நடித்து அங்கு ஹீரோயினாக அறிமுகமாகிறார். விஜய் கனகமடலா இயக்க மே 30 படம் ரிலீஸ் ஆகிறது. அதித்தி கூறுகையில், விருமன் படத்தை பார்த்த இப்பட இயக்குனர் விஜய் இந்த வேடத்திற்கு நான் சரியாக இருப்பேன் என வாய்ப்பு வழங்கினார். தெலுங்கில் நடிப்பது கஷ்டம் என்று நினைத்தேன். ஆனால் நடிக்கும்போது அப்படி தோன்றவில்லை. சின்ன வயதில் அப்பாவுடன் ராமோஜிராவ் பிலிம் சிட்டிக்கு வந்துள்ளேன். ஆனால் என் படத்தின் படப்பிடிப்புக்கும் அங்கு வருவேன் என நினைத்து கூட பார்க்கவில்லை. கனவு போல் உள்ளது என்றார். விழுப்புரம் கூவாகம் திருநங்கைகள் அழகி போட்டியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற நடிகர் விஷால் திடீரென மயக்கமடைந்தார். அவர் உடலுக்கு பழையபடி பிரச்சனையா என செய்தி பரவியது. ஆனால் அவர் தரப்பு காலையிலிருந்து சரியாக சாப்பிடவில்லை, ஜூஸ் மட்டுமே குடித்தார். நீண்ட பயணம், அதிக கூட்டம் காரணமாக மயக்கம் ஏற்பட்டது. டாக்டர்கள் பார்த்துவிட்டு ஒன்றுமில்லை, சரியான நேரத்திற்கு சாப்பிட வேண்டும் என அட்வைஸ் செய்ததாக கூறினர். விஷால் அடுத்து ரவி அரசு இயக்கும் படத்தில் நடிக்க தயாராகி வருகிறார். விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன், கிருத்தி ஷெட்டி, எஸ்.ஜே. சூர்யா உள்ளிட்டோர் நடிக்கும் படம் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இதன் படப்பிடிப்பு சமீபத்தில் முடிந்தது. படப்பிடிப்புக்கு பிந்தைய பணிகள் துவங்கியுள்ளன. முழுக்க முழுக்க காதல் கதையில் உருவாகும் இப்படம் செப்டம்பர் 18 ரிலீஸ் என அறிவித்துள்ளனர். அன்றைய தினம் விக்னேஷ் சிவனின் பிறந்த நாள் ஆகும். தமிழில் மட்டுமல்லாது பிற மொழிகளிலும் இசை ரசிகர்களை வைத்திருப்பவர் இளையராஜா. தற்போது தெலுங்கில் சஷ்டி பூர்த்தி என்ற படத்திற்கு இசையமைத்துள்ளார்.
பவன் பிரபா இயக்கத்தில் ரூபேஷ், ஆகான்ஷா, ராஜேந்திர பிரசாத், அர்ச்சனா நடித்துள்ள இப்படம் மே 30 வெளியாகிறது. இதிலிருந்து ராத்திரரந்தே ரட்சே என்ற பாடலை வெளியிட்டுள்ளனர். இதை யுவன் சங்கர் ராஜா பாடியுள்ளார். ஏற்கனவே தெலுங்கில் சில பாடல்களை பாடியுள்ள இவன் முதன்முறையாக அப்பா இளையராஜாவின் இசையில் தெலுங்கில் பாடியுள்ளார். பாலிவுட் இயக்குனரும் தமிழில் சில படங்களில் நடித்தவருமான அனுராக் காஷ்யப் தமிழ் சினிமாவின் இன்றைய இசை பற்றி விமர்சித்துள்ளார். அவர் கூறுகையில், தெலுங்கு பேன் இண்டியா படங்களுடன் தமிழ் சினிமாவும் போட்டியிட விரும்புகிறது. இன்றைக்கு தமிழ் பாடல்கள் கூட ஆங்கிலத்தில் இருக்கின்றன. இது தமிழ் சினிமா இசை அல்ல. தமிழ் சினிமா பாடல்களை நாங்கள் ஹிந்தியில் வாங்கிய காலம் இருந்தது. ராஜா சார் முதல் மற்றவர்கள் வரை வாங்கியிருக்கிறோம். இப்போது அவை எனக்கு புரியவில்லை என தெரிவித்துள்ளார். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடித்துள்ள கூலி படம் ஆகஸ்ட் 14 வெளியாகிறது. இதில் ரஜினியின் பெயர் தேவா. மணிரத்னம் இயக்கத்தில் ரஜினி நடித்த தளபதி படத்தில் மம்முட்டியின் பெயர் தேவா. அதைத்தான் இந்த படத்தில் ரஜினிக்கு வைத்துள்ளனர். இந்நிலையில் ரஜினியின் முன்னாள் மருமகனும் நடிகருமான தனுஷ் நடித்துள்ள குபேரா படத்தில் அவரது பெயர் தேவா என போஸ்டர் வெளியிட்டுள்ளனர். இப்படம் ஜூன் 20 வெளியாகிறது.